பஜார் நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி பசலைக்கீரை முட்டை பொரியல். கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயோட 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் கூட கலந்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 பிஞ்சு தான் போடணும், கீரைக்கெல்லாம் நிறையா போடக்கூடாது. பிடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 3, பூண்டு 2, சின்ன வெங்காயம் 10. இது 1 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இது கொடி பசலை. கொடி பீட்ரூட் கலரில் இருக்கும். இந்த கீரையை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். போட்டுடலாம். இதில் கால்சியம் அதிகம், எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஒரு பிஞ்சு சர்க்கரை போடுறேன், கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. கல் உப்பையே பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போங்க. உப்பு போட்டோன்னா லேசாக தண்ணி விடும். சிம்லேயே வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. தண்ணி 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன், உப்பு எல்லாத்துலேயும் மிங்கிள் ஆகிறதுக்காக. கரண்டியை வச்சு லேசாக மூடியிருக்கேன், ஃபுல்லாக மூட வேணாம். கீரையை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 1 நிமிஷம் மூடிட்டு எடுத்துருவோம், அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ பெரட்டி விட்டுருவோம். கீரை வெந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால். எந்த கீரைக்குமே தேங்காய் போட்டால் தான் ருசி கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதோட எடுத்து வச்சிடலாம். இப்போ முட்டை சாப்பிட்றவங்க அப்படிங்கிறப்ப, குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 1 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் ஊற்றி, முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூட்டுலேயே முட்டை வெந்துடும். இப்போ ஒன்றா கலந்து விட்டுருவோம். முருங்கைக்கீரை, இந்த மாதிரி பசலைக்கீரை, இதிலெல்லாம் முட்டை போட்டிங்கன்னா கீரை ரொம்ப சாஃப்டாகிடும். முட்டையில் பெப்பர் பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எண்ணெய் கடைசியாக கொஞ்சம் போட்டு இறக்கலாம். கீரைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசலைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நாம் தினசரி உணவில் புரோட்டீன் அதிகம் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ தான் வயதானவர்களுக்கெல்லாம் எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்கிறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சமையலில் முட்டையை சேர்த்தி குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே பழக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.